வியூவர்ஸ், இந்த ஆண்டினுடைய செப்டம்பர் மாத இரண்டாவது சந்திர கிரகணமானது செப்டம்பர் 18, 2024 அன்று நிகழ இருக்குதுங்க. இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய இரண்டாவது சந்திர கிரகணம் அப்படிங்கிறதுனால மிக கொடூரமான ஒரு சந்திர கிரகணம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த சந்திர கிரகணத்தினால் பார்த்தீங்கன்னா கோல நிலைமைகளே உருவாக்கும். சந்திர கிரகணத்தினுடைய தாக்கங்களானது ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்தாகவும் எச்சரிக்கையாகவும் அமைகிறதுங்க. ஸோ அதனால அவர்களுடைய வாழ்க்கையில எப்படிலாம் பார்த்தீங்கன்னா இருக்க போகிறது, குறிப்பாக சில ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணங்களானது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா சவால்களை சுமந்ததாகவும் இருக்குங்க. அந்த குறிப்பிட்ட 5 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றியும் அவர்களுடைய வாழ்க்கையில எப்படிலாம் இருக்க போகிறது, இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு அவர்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகின்றார்கள், அவர்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற குறித்த தகவலை தான் இந்த பதிவில் இன்னைக்கு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குற அனைவருமே இந்த வீடியோவானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு சந்திர பகவானை பிடிக்கும் அப்படிங்கும் பொழுது சந்திர பகவானை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். 2024 ஆண்டினுடைய கடைசி சந்திர கிரகணம் செப்டம்பர் 18, 2024 அன்று நிகழ உள்ளது. இது இரண்டாவது சந்திர கிரகணம் என்பதனால முக்கியமான கோல நிலைமைகளை உருவாக்கும் என்ற நம்பிக்கையானது பலரிடையும் உள்ளதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகமானது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயங்களில் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தீய விளைவுகளை ஏற்படுத்துவதாக காணப்படுது. இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காட்சியளிக்காது. ஆனால் ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, வட மற்றும் தென் அமெரிக்கா, பசிபிக், அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல், அண்டார்டிகா பகுதிகளில் இந்த கிரகணத்தை காண முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த சந்திர கிரகணத்தினுடைய நேரடி தாக்கங்களானது 5 முக்கிய ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. அதேபோல் அவர்களுடைய பகுப்பாய்வு திறன்கள் கொண்டு நடந்து கொள்வது, முக்கிய முடிவுகளை தள்ளி வைத்து செயல்படுவது போன்ற விஷயங்களில் கவனத்தை செலுத்த வேண்டும். மேலுமே இந்த கிரகணத்தின் பொழுது பின்பற்ற வேண்டியவை அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டு அந்த 5 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த கிரகணத்தின் போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோவிலுக்கு செல்லாமல் வீட்டில் வழிபாடு செய்வது சிறந்தது. கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே செல்ல வேண்டாம். தேவையில்லாத பயணங்களை பார்த்தீங்கன்னா தவிர்க்க வேண்டும். இது ஒரு முக்கிய கிரகணம் அப்படிங்கிறதுனால இந்தியாவில் தோன்றாவிட்டாலுமே அதனுடைய தாக்கங்கள் மற்றும் பல ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றங்களை ஏற்படுத்துங்க. இப்பொழுது அந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதனுடைய தாக்கங்களில் காணப்படுவது பார்த்தீங்கன்னா தனுசு ராசி, மகர ராசி, கும்பராசி, மீன ராசி. குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்த 4 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்தும் பிரச்சனைகளும் சந்திக்க சூழலில் இப்பொழுது காணப்படுறாங்க. ஸோ அதனால் இந்த செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 4 ராசிக்காரர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக செய்ய வேண்டும். அதேபோல் அவர்களுடைய தொழிலாகட்டும், நிதி ரீதியாகவாகட்டும், அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கிரகணத்தினுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ அதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்திற்குமே பார்த்தீங்கன்னா இந்த கிரகணங்கள் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எச்சரிக்கையாக செய்வீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட்டுறலாம். கிரகணம் என்பது ஒரு சாதாரண கிரக சேர்க்கை என்று சொன்னாலுமே அதுவே ஜோதிடத்தின்படி பார்க்கும் பொழுது இது சில மோசமான தாக்கத்தை தரக்கூடியதாக இருக்குதுங்க. கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தில் என்ன நட்சத்திரம் நடக்கிறது என்பதை பொறுத்து எந்த ராசி எந்த நட்சத்திரத்திற்கு பாதிப்புகள் என குறித்து இப்போ நம்ம தெரிந்து கொண்டு இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுத்துருக்கா அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, சந்திர கிரகண நிகழ்வுனால உங்களுக்கு எதிர்மறையான நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புகள் உள்ளதுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும்.
ஆரோக்கியங்கள் தொடர்பாக செலவுகளானது ஏற்படுங்க. குடும்ப வாழ்க்கையில் தேவையற்ற வாக்குவாதங்களும் வந்து ஏற்படும். இந்த கிரகணத்தினுடைய தாக்கத்தால் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய பணிகளும் காரியங்களும் வந்து உங்களுக்கு பெரிய முயற்சி எடுத்து செய்தாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க முடியாது. அதேபோல் உங்களுடைய வருமானத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறைபாடுகள் வந்து இருக்குதுன்னு சொல்ல முடியாதுங்க. அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் எச்சரிக்கையாகவும் பணிந்தும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல வேலை செய்து ஆக வேண்டும். இல்லையெனில் அவர்களுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாகலாம். பணியில் இருக்க போகக்கூடிய இந்த பதவி உயர்வே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தருணத்தில் உங்களுடைய சின்ன ஒரு மிஸ்டேக்கால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணியானது நீக்கம் செய்யப்படக்கூடிய அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்புகளானது இருக்குதுங்க. அதற்கு தகுந்தாற் போல் வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் கவனத்தை செலுத்தி உங்களுடைய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா தக்க வைத்து கொள்ள வேண்டும். வியாபாரத்தில் பெரிய அளவிலான லாபங்களானது வந்து ஏற்படாது. இந்த கிரகணத்தின் மூலமாகவே அனைத்து காரியங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் சவாலாகவும் வந்து அமைந்திருக்கிறது. இந்த சவாலெலாம் வந்து நீங்கள் கடக்கணும் அப்படிங்கும் பொழுது உங்களுடைய கவனங்கள் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை ஈடுபாட்டில் மட்டுமே இருக்க வேண்டும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணத்தின் மூலமாக கலவையான பலன்களானது ஏற்படுங்க. இதனால தேவையற்ற மனக்கவலைகள் எதிர்மறை சிந்தனைகளானது ஏற்படும். இந்த கிரகண நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் கவனமாக வந்து இருக்க வேண்டியது அவசியம். இந்த நேரத்தில் நிதி பிரச்சனைகள் தீர்ப்பதில் கவனத்தை செலுத்துவது மிகவும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருந்த சில பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராமலே உங்களுக்கு வந்து தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே போல் ஆன்மீக சிந்தனைகளானது அதிகரிக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத ஆதரவுகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்தில் சாதகமான சூழல்களும் நிலவும். ஆரோக்கியங்கள் மிகவும் சாதகமானதாகவே வந்து இருக்குங்க. தற்செயலாக நல்ல செய்தியானது வந்து பார்த்தீங்கன்னா காதில் வந்து விழும். அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக நடந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படாத நீங்களே தவிர்த்து கொள்ளலாம். மேலுமே இந்த கும்பராசிலேயே இந்த சந்திர கிரகணம் ஏற்படுவதனால உங்களுடைய பொருளாதார நிலைகளானது பாதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய சேமிப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா கரையுங்க. குடும்ப தேவைகளை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுவதில் சிக்கல்களானது ஏற்படும். ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களும் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் சேமித்து வைத்த பணமானது இப்பொழுது ஒரு நொடியில் வந்து பார்த்தீங்கன்னா கரைந்து விடக்கூடிய ஒரு சூழலானது வந்து காணப்படுதுங்க. அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே உடனே மருத்துவரை அணுகி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்குவது நல்லது. அப்படி சின்ன பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அசால்ட்டாக விட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அமைந்துடுங்க. ஸோ அதனால் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் வந்து மாட்டிக்கொள்வீங்க. ஸோ அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். அதே போல் நீங்கள் புதுதாக ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுதே இப்போ அந்த பிஸ்னஸ் வந்து செய்யக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் இல்லை. ஸோ அதனால் அதில் வந்து நீங்கள் தலையிட்டு நீங்கள் நஷ்டப்படுவதை விட்டுவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த வேலையிலே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பது மிகவும் நன்று. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி. இந்த மீனராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த கிரகணம் ஏற்படுவதனால உங்களுடைய சொல் செயலில் வந்து பார்த்தீங்கன்னா கவனங்கள் தேவை. எண்ணங்களில் எதிர்மறையான சிந்தனைகளானது ஏற்படுங்க. தேவையற்ற உடல்நல பிரச்சனைகளானது தொல்லை தர வாய்ப்புகள் உள்ளது. அதனால் ஆரோக்கியத்தை வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கொள்வது மிகவும் நன்று. இந்த மீனராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக தொழிலை வந்து மேற்கொள்வது நல்லது. உரிய நேரத்தில் வரவேண்டிய பணம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குதுங்க. முக்கியமான பணிகள் விரைந்து முடிவடையும். உறவினர்களிடையே வருகையினால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு பண்டிகை காலமாக போன்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகலாங்க. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாகவே வந்து அமையும். தூரத்து உறவினர்கள் மூலமாக நல்லதொரு திருமண உறவுகளானது அமையும். அதே நேரத்தில் மன அழுத்தம் மற்றும் எரிச்சல்களானது வந்து வெளிப்படுங்க. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கஷ்டகாலமாக கூட இருக்கலாம். இந்த ஆண்டினுடைய கடைசி சந்திர கிரகணம் ஏற்படும் நாளில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு செல்ல சில அஞ்சுவார்கள். அதே போல் வீட்டிலேயே வழிபாடு செய்வது நல்லது. தேவையில்லாமல் கோயில் செல்ல வேண்டாம். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வெளியே வந்து போகாமல் இருப்பது சிறப்பானது. சந்திர கிரகணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 ராசிக்காரர்களுக்குமே வந்து மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். இந்த கிரகணத்தின் மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நடக்க இருக்குதுங்க. அதனால் இந்த ராசிக்காரர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி,
ஒரு முறைக்கு பல முறை யோசித்து வந்து செய்து கொள்வது நல்லது. இந்த சந்திர கிரகணத்தினுடைய தாக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 ராசிக்காரர்களுக்கு மட்டுமே பாதிப்பை வந்து கொடுத்துருக்குங்க. மற்ற ராசிக்காரர்களுக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமா அப்படின்னு வந்து கேட்கலாம். அப்படி கிடையாது. அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த பாதிப்புகளும் இல்லை. ஸோ அதனால் இவர்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகணங்களானது அப்படி அமைஞ்சிருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.